என்ன இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறது இல்ல. என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் மூணுங்கிறான், ரெண்டு தான், ஈமான் இபாதத், அதோட போதும் நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னது வேஸ்டா? இறைவன் மூணுன்னு சொன்னா மூணு தாங்க. அல்லாஹ் மூணும்பா இவங்க ரெண்டும்பாங்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? வணக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மறுமையில வெற்றி பெற முடியுமா? அப்படி வெற்றி பெற முடியும் என்றிருந்தால் இப்லீஸ் வெற்றி பெற்று இருப்பானுங்க. அவன் எதுல குறை செஞ்சான்? வணக்கத்திலேயா குறை செஞ்சான்? இறைவனை அவனை மாதிரி வேற யாருமே வணங்கலையா? அந்த அளவுக்கு வணங்கினா அவன் தோல்வி அடைஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்கல, அதனாலதான் தோல்வி அடைஞ்சிட்டான். அல்லாஹ்வுக்கு நிறைய வணங்கினான், அதுல எந்த பிரச்சனையும் வைக்கல. அல்லாஹ் தஆலா போனா பேர் விட்டானா? நம்மள வணங்கிட்டான்ல, அவரு தான் மதிக்கல, சரி விட்டுருவோம் எல்லாம் நினைச்சானா தூக்கி எறிஞ்சிட்டான். ஏன்? இறைவன் சொன்னதை கேட்கணுங்க. மலக்குமார்கள் பாருங்க கரெக்டா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா எனக்கு சஜா செய்யுங்க, செஞ்சாங்க வணக்கமாக. அல்லாஹ் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜா செய்யுங்க, செஞ்சாங்க மலக்குகள் மரியாதையாக. நம்ம இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துல எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம், அல்லாஹ் வணங்குறோம், இறை நேசம் மதிக்கிறோம். அன்னைக்கு மலக்குமார்கள் செய்தது இன்னைக்கு சுன்னத் ஜமாத்து செஞ்சுட்டு இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம். மலக்குமார்கள் வெற்றி அடைஞ்சாங்க, சுன்னத் ஜமாத்து வெற்றி அடைவோம், ஏன் தெளிவா இருக்கிறோம். ஆனா இப்லீஸ் பாருங்க தோத்து போயிட்டான். ஏன்? புரியல. வணக்கம்டா என்ன, மரியாதை என்ன புரியாம போயிட்டான். இறைவனை பார்த்து சொன்னான், இறைவனை சஜிதாவா உனக்கு வேண்டுமானால் சொல், எத்தனை சஜிதா செய்யறேன், ஆனா இவருக்கு மாட்டேன்ட்டான். அப்போ உடனே அல்லாஹ் தஆலா அந்த இப்லீஸை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு முதுகையெல்லாம் தட்டி கொடுத்து, சரியான தௌஹீத்வாதி நீ தான் அப்படின்றானா? சஜிதாண்டால நீ எனக்கு மட்டும் தானே செய்வேங்கிற, உண்மையான தௌஹீத்வாதி நீ தான்ப்பா. அல்லாஹ் பாராட்டா கொடுத்தான், தூக்கி எரிஞ்சிட்டான். இதுல என்ன வணங்குது? இறைவன் சொன்னதை செய்யணும், அதுதான் இபாதத் வணக்கம். அல்லாஹ் சொல்றானா என்ன வணங்குங்கன்னு வணங்கணும், அல்லாஹ் சொல்றானா இறை நேசர் மதிங்கன்னு மதிக்கணும், அப்பதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம். இந்த வஹாபி அப்படி கிடையாது. அன்னைக்கு இப்லீஸ் எடுத்த நிலை இன்றைக்கு இவரிடம் இருக்கிறது. அதனாலதான் வணக்கத்தை வச்சுக்கிறோம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு இவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, அது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல முனாஃபிக்குங்க இருந்தாங்கல்ல, அந்த முனாஃபிக்குடைய நிலைமை என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கில் அஸ்வலி மினன் நார். முனாஃபிக்குகள் நரகத்துல படு பாதாளத்துல இருப்பாங்க, வேதனை தண்டனை பெற்றுட்டு இருப்பாங்க. அதான் இறைவனை இல்லைன்னு சொல்லி இருக்காங்கல்ல, அவனை விட பல இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவனை விட ரொம்ப அதிகமான வேதனை யாருக்கு தான்? முனாஃபிக்கு தான். முனாஃபிக் யாரு? அல்லாஹ் ஒருவன் ஒப்புக்கொண்டாரு. முனாஃபிக் யாரு? தொழுதாளு. முனாஃபிக் யாரு? நோன்பு வச்சாலு. முனாஃபிக் யாரு? ஹஜ் செஞ்சாலு. முனாஃபிக் யாரு? ஜகாத் கொடுத்தாலு. அல்லாஹ் ஒருவனை ஒப்புக்கொள்றாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாம் வைக்கிறாரு முனாஃபிக். ஆனா அல்லாஹ் எங்க கொண்டு போயிட்டான்? இறைவனையே மறுக்கிறாங்க, அவனுக்கே கொண்டு போயிட்டான் வேதனை கொடுக்க. அந்த முனாஃபிக் செஞ்ச ஒரே குறை என்ன? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதிக்கல, அதான் ஒரே காரணம். எந்த முனாஃபிக்குங்க தொழுவார? தொழாத ஒரு முனாஃபிக்கை காட்டுங்க பார்க்கலாம், நோன்பு வைக்காத ஒரு முனாஃபிக்கை காட்டுங்க பார்க்கலாம். எல்லா முனாஃபிக்கும் வணங்கினானுங்க, அல்லாஹ் ஒப்புக்கொண்டானுங்க. ஏன் ஒரு தண்டனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கவில்லை, அதனாலதான் அவனுக்கு அந்த நிலைமை. இப்ப புரியுதா? வெறும் வணக்கத்தை மட்டும் வச்சு வெற்றி அடைஞ்சலாம்னு சொன்னா முனாஃபிக் வெற்றி அடையணும். ஏன்? அவன் எல்லாம் தொழுதான் வணங்கினான், அது அவன் குறை செய்யவே கிடையாது முனாஃபிக்குங்கெல்லாம். ஏன்? அவன் தோத்து போயிட்டான். அப்ப மதிப்பு மரியாதை எவ்வளவு முக்கியங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். சும்மா அடிஷனல் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அப்படிதான் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க வஹாபிகளும் தப்லீக் ஜமாத்துக்காரவங்களும், அதெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க. ஏதோ மதிக்கிறேன், ஏதோ அடிஷனல் பிரச்சனை, தேவைப்பட்டா செய்யலாம், இல்லைன்னா விட்டுரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிப்படை விஷயம் அது. அதனாலதான் இப்படி தோத்து போனா. ஏன்? இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித்தரான் இறைவன் குர்ஆனில. அவன் மதிக்க வேண்டியவன் மதிக்கல, அதனாலதான் அப்படி ஆயிட்டான்னு ஏன் சொல்லித்தரேன்? நமக்கு பாடம் தானே. அவ்வளவு படிச்சு போட்டு நானும் அப்படிதான் நினைப்பேன்டா என்னங்க அர்த்தம் இருக்கு? அப்ப இறைவன் சொல்லி தந்ததுல அர்த்தம் இல்லாம போச்சுல. நம்ம ஒரு மரியாதைக்கா ஒண்ணு செய்வோம், அதை போய் ஷிர்க் பிதஅத்ங்கிறது. பெரியவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, நம்ம எழுந்து நிற்போம். உடனே அது என்ன நீங்க எழுந்து நிற்கிறீங்க? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலையே, சஹாபா பெருமக்கள் எழுந்த போது எழுத வேணாம் தானு சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸை மட்டும் தான் படிக்க, ஒரு வழி பாதை தான் இவங்களுக்கு. ஹதீஸ்னா எல்லா ஹதீஸுமே படிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயங்கள தங்களை தவாதுவா சொல்லி இருக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்தவன்னு என்ன சொல்ல வேணான்னு இருக்காங்க. அதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவன்னு சொல்ல முடியுமா? சரி, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே சஹாபா பெருமக்கள் எழுந்து நின்ற ஹதீஸ் இருக்கிறதே, அதையும் பார்க்கல. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்க சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்களே, அந்த ஹதீஸையும் பார்க்கல இந்த வஹாபிகள். தங்களுக்கு வசதி எதுவும் அதை மட்டும் பார்த்துக்கிற வேண்டியது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில. அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வருகை தர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, கூமு இலா சய்யிதுக்கும், உங்கள் தலைவர் வருகிறார், அத்தனை பேரும் எழுந்து நின்று வரவேறுங்கள் என்றார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது சொன்னது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. மதிக்க வேண்டியவர்களை மதியுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லித் தர்றாங்களா இல்லையா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுறது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு கடமையா இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு பெரியவங்க தான் நம்ம இருந்து இருக்கிறோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொல்றாங்களோ அதை நம்ம செய்வோம். சஹாபா பெருமக்கள் சொன்னாங்கல்ல, எழுந்து நில்லுங்க, உங்க தலைவர் வருகிறாங்கல்ல, புகாரி தானே இருக்கிறது, இந்த அதிசயம் பார்க்கல. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொன்னாங்க, அந்த அதிசயம் பார்க்கறீங்க, எழுந்து நின்ற அதிசயம் இருக்குதுல. சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க எழுந்து விட்டா நாங்களும் எழுந்து நின்று விடுவோம். எது வரைக்கும் நிற்போம்? சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய துணைவியர் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற வரைக்கும் நின்றவர்களாக இருப்போம். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஷுஅபுல் ஈமான்ங்கற ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழையிற வரைக்கும் நின்றுகிட்டு இருப்போம். இந்த ஹதீஸை பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மதிக்க வேண்டும், மதிக்க சொல்லி இருக்கிறார்கள். அந்த மதிப்பு மரியாதை என்னன்னு தெரியாம போச்சு இந்த வஹாபிகளுக்கு. அதனாலதான் சொந்த வாப்பா கூட மதிக்கிறே இல்லை வஹாபிகள்னா. தாங்களே பெரியார் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. நம்ம மார்க்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க மரியாதைங்கிறது, இறந்து போனவங்களுக்கு மதிக்க சொல்லுது. இதுதான் மற்ற சமயங்களுக்கு இஸ்லாத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு. மற்ற சமயத்திலும் மதிக்க சொல்லுவாங்க, உயிரா இருக்கவங்களுக்கு மட்டும்தான். நம்முடைய மார்க்கம் இதில் வேறுபடுகிறது. இறந்து போனவர்களையும் நீங்கள் மதிக்க வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதான் ரஅய்துமுல் ஜனாஸா ஃபகூமு, நீங்க ஒரு ஜனாஸா பார்த்தா எழுந்து நில்லுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதையும் மதித்தே ஆக வேண்டும். அதனால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு கபருக்கு மேல உட்காராதீங்க. மீறி உட்கார்றது எவ்வளவு பெரிய தண்டனை உள்ளே தெரியுமா? ஒரு ஆள் நெருப்பு கங்குக்கு மேல உட்கார்றான். அந்த நெருப்பு கங்கு அவருடைய ஆடையையும் கரிச்சிருச்சு, பின்பு அவருடைய உடம்பையும் கரிக்குது. அது கூட பரவாயில்லை, கபருக்கு மேல உட்கார்றது அவ்வளவு கொடுமையானதுங்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நெருப்பிலே உட்கார்றதை விட மோசமானதுங்கிறாங்க. ஏன்? ஒரு அவமரியாதை அல்லவா? கீழே இருக்கிறாங்க ஒரு புனிதர், அவரு மூமின் இருக்கிறாரு, அவருக்கு மேல போய் உட்கார்ந்தாக்கா அது அவரை அவமானப்படுத்துறது இல்ல, அதுக்கு நீ நெருப்புக்கு மேலே இருந்துட்டு போலாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் தான் இருக்கிறது. எப்படி மரியாதை காட்ட சொல்லுகிறார்கள்? கபர்கள் இருக்கிற இடத்துல செருப்பணிஞ்சுட்டு போகாதீங்கிறாங்களே, என்ன காரணம்? மரியாதை தானே. ஒரு கட்டத்தில் அம்ர் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு கபர்ல அப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, சொன்னாங்க, அம்ரே லா தூதி சாஹிப ஹாதல் கபரி, இந்த கபருக்குள்ளே இருக்கக்கூடியவருக்கு நீங்க நோவினை செய்யாதீங்கட்டாங்களே. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கபருக்குள்ளே தானே இருக்கிற, மேல மண்ணு தானே இருக்குது. ஆனா இப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்தாலே உள்ளுக்கு இருக்கக்கூடியவங்களை நீங்க அவமரியாதை செய்வீங்க, அது மூலம் அவங்களோட உள்ளம் புண்படுகிறது, அந்த நோவினை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து நம்மளும் இன்னொன்னு என்ன புரிகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே கபர்கள்லாம் உயரமா தான் இருந்துச்சுங்கிறது புரிகிறோம். ஏன்? கபர்ல சாஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனால அப்ப கபர் உயரமா இருக்குன்னு அர்த்தமாகுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு வஹாபிகள் தான் சம்பந்தமே இல்லாம தரமட்டமாக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வர சம்பந்தம் இல்லாம, வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைதா, நீங்க உயரமான கபரை பார்த்தா தரமட்டமாக்கிறீங்க, தப்பு தப்பா அர்த்தம் வைக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, குர்ஆனை ஓதுவாங்க, ஹதீஸை படிப்பாங்க, அர்த்தத்தை தான் தப்பா சொல்லுவாங்க. அதுலதான் இதுவும் ஒண்ணு. சவ்வாண்டா ஒழுங்குபடுத்துங்கன்னு அர்த்தம். மிக மிக உயரமான கபரை இன்னைக்கு பார்த்தா அது ஒழுங்குபடுத்துங்கள், சீர் செய்யுங்கிறாங்க. சவ்வாண்டா அதுதான். நம்ம சொல்லல, சவ்வாவுக்கு அதுதான் அர்த்தம் குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுது. சவ்வாவுக்கு அந்த மீனிங்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல. குர்ஆன்ல சவ்வாங்கிற வார்த்தை பல இடங்கள்ல இருக்குங்க. எடுத்து பாருங்க, ஏன்னா சீர் செய்தல் சரி செய்தல் தான் இருக்கும். இப்ப வானம்னு வச்சுக்கிறீங்களேன், சபா சமாவாத்தின், இறைவன் 7 வானங்களை படைத்து அவற்றை ஒழுங்குபடுத்தினான். இப்ப கரெக்ட், நம்ம செய்யற அர்த்தம் சவ்வாங்கிற வார்த்தை ஒழுங்குபடுத்தினான், ரைட்டா இருக்கு. வஹாபி வைக்கிற அர்த்தத்தை நீங்க வைங்க, இறைவன் 7 வானங்களை படைச்சான், பின்பு அதையெல்லாம் தரமட்டமாக்கி விட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன தரமட்டமா இருக்கு, ஒழுங்கா தானே இருந்துகிட்டு இருக்கு. அது அவங்க வைக்கிற அர்த்தம் பொருந்தாது. அதே போல பாருங்க, நம்மளை படிக்கிற விஷயத்துக்குள்ள சொல்றாங்க, இறைவன் சும்மா சவ்வாஹு வ நஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, இறைவன் மனிதனை படைச்சு அவனை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய ரூஹை ஊதினான் இருக்கு. இப்ப நம்ம சொல்ற அர்த்தம் கரெக்ட், சவ்வாஹு ஒழுங்குபடுத்துதல். வஹாபிக்கிற அர்த்தத்தை வைங்க, சவ்வாங்கிற வார்த்தை தான் இருக்கு. இறைவன் மனிதனை படைச்சான், பின்பு அவனை தரமட்டமாக்கி விட்டான், அதுக்கடுத்து அவனுடைய ரூஹை ஊதலாம் அப்படின்னு வரும். தரமட்டமாக்கிட்டா எப்படி ரூஹை ஊதுறது? அதான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம சவ்வாங்கிறப்ப குர்ஆன் பரம் நடக்கிறது யாரு? சுன்னத் ஜமாத்துங்க. நெஞ்சு நிமிர்த்து சொல்லலாம், நான் குர்ஆன் பரம் நடக்கிறது நம்ம தான். வஹாபிகளுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் கிடையாது, வஹாபிகளுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த ரெண்டை தான் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன் உண்மையில ரெண்டை காட்டுறாங்கல்ல, அது கரெக்ட் தான். அதுல மீனிங் தான் தப்பு. அந்த ரெண்டுன்னா என்ன, குர்ஆன் ஹதீஸ் இல்ல. ஆனா இளைஞர்கள் குர்ஆன் ஹதீஸை தான் காமிக்கிறாங்கன்னு சொல்லி ஏமாந்து போயிட்டாங்க வஹாபி இளைஞர்கள்லாம். சுன்னத் ஜமாத் இளைஞர்கள்லாம் நல்ல வீரம் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க, அவங்களும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இந்த ரெண்டுனா என்ன அர்த்தம்? ஒன்னு இப்னு தைமியா, இன்னொரு ஆளு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அந்த ரெண்டு தான் அது. அது சில பேர் தெரிய மாட்டேங்குது.
நேரடியா சொல்லுவாங்கன்னா இப்னு தைமியா தாண்டி இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் குதிகால் பிடரில் எடுக்க ஓடி போயிடுவாங்க. அதனாலதான் குர்ஆன் சொல்லி ஏமாத்திட்டு வந்து இப்னு தைமியா கூட சொல்ல வேண்டியது.